ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கொத்தமல்லி தொக்கு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, வர கொத்தமல்லி போட்டு மிளகாய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதை ஆற வச்சுட்டு இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லியை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும். ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு வறுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி ஆறினோன்னே அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னே பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். தட்டி வச்ச பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை போட்டுடலாம். மசாலா போட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிண்டி விட்டோம்னா அந்த இதெல்லாம் தண்ணிலாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி வெளியே வச்சு கொஞ்சம் அந்த துவர்ப்பு போகிற வரைக்கும் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வெளியே வச்சு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.